ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு காவ்யாஸ் டேல். வரதராசன் அவர்கள் எழுதிய அகல் விளக்கு, அத்தியாயம் 8. கதை கேட்கலாமா? அந்த ஆண்டிலும் இருவரும் தேறி மேல் வகுப்புக்கு வந்தோம். முன்போலவே சந்திரனை தலைமை ஆசிரியர் பாராட்டினார். ஆனால் இந்த முறை அவன் ஆங்கிலத்தில் மட்டும் முதன்மையாக வர முடியவில்லை. அதையும் தலைமை ஆசிரியர் குறிப்பிட்டார். சந்திரன் ஆங்கிலத்தில் 2ஆம் தரமாக இருந்தான். அதற்காக கவலைப்பட்டான். அவனை தேற்றுவதற்காக நான் பல முயற்சிகள் செய்தேன். ஒரே ஒரு பாடத்தில் இன்னொரு பையன் முதன்மை பெற்றுவிட்டானே என்று கவலைப்படுகிறாயே. நான் எல்லா பாடத்திலும் 40 45 வாங்கியிருக்கிறேனே. என்னை பற்றி எண்ணிப்பார். நான் கவலைப்படுகிறேனா? போனால் போகட்டும் என்று விடு. இந்த ஆண்டில் முயற்சி செய். எஸ்எஸ்எல்சி தான் முக்கியம். அதில் எல்லா பாடத்திலும் முதன்மை பெற்றுவிட்டால் போதும். அதுதான் பெரிய சிறப்பு என்று சொல்லி பார்த்தேன். இருந்தாலும் சில நாட்கள் வரையில் ஒரு சிறு சோர்வுடன் இருந்தான். பள்ளிக்கூடம் திறந்த 3ஆம் நாள் காலையில் சந்திரன் வீட்டில் அவனுடைய அப்பா சாமண்ணாவின் குரல் கேட்டது. உள்ளே எட்டி பார்த்தேன். சோர்ந்து வாடிய முகத்தோடு கற்பகமும் உட்கார்ந்திருந்தாள். வெளியே பின்வாங்கி வந்து நின்று கேட்டுக்கொண்டிருந்தேன். சாமண்ணா தம் அக்காவிடம் கற்பகத்தை பற்றி குறை சொல்லி கொண்டிருந்தார். நான் எவ்வளவோ சொன்னேன். அவளுடைய அம்மா எவ்வளவோ சொன்னாள். கேட்காமல் ஒரே பிடிவாதமாக அழுது கொண்டிருந்தாள். அழுது அழுது முகமெல்லாம் வீங்கி போச்சு. பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் சேர்க்கிறேன் என்று சொன்ன பிறகுதான் சாப்பிட்டாள். இந்த வயதிலே இவ்வளவு பிடிவாதம் கூடாது. அதற்காகத்தான் பெண்களை படிக்க வைக்கக்கூடாது என்று பெரியவர்கள் சொன்னார்கள் என்றார். அத்தை குறுக்கிட்டு, நாங்கள் எல்லாம் என்ன படித்தோம்? ஓர் எழுத்தும் தெரியாது, கையெழுத்தும் போட மாட்டோம். உள்ளூரிலே பள்ளிக்கூடம் இருக்கிறது. அங்கே படித்தாய், முடித்தாய், கையெழுத்து போட, கடிதம் எழுத, ஒரு புத்தகம் படிக்க தெரிந்து கொண்டாய். அது போதாத கற்பகம் என்றார். மறுபடியும் சாமண்ணா, இப்போது தான் தெரியுது. அந்த அளவுக்கும் படிக்க வைத்திருக்கக்கூடாது. அதுவே என் தப்பு தான். வீட்டிலே வாய்க்கு சுவையாக சமையல் செய்ய கற்றுக்கொள்ளணும். பொருள்களை, வீடு வாசலை சுத்தமாக வைத்திருக்க கற்றுக்கொள்ளணும். அதுதான் முக்கியம். நீ படித்துவிட்டு என்ன செய்ய போகிறாய்? அதை சொல். நீ 9வது 10வது படித்தால் மாப்பிள்ளை BA MA படித்தவனாக பார்க்கணும். அவன் தலையோ ஆகாசத்திலே பார்க்கும். தாட்பூட் என்பான். நம் இனத்திலே, நம் வட்டாரத்திலே அப்படி எவன் இருக்கிறான்? எங்களுக்கு அல்லவா தெரியும் இந்த தொல்லையெல்லாம். எல்லாம் சொல்லி பார்த்து விட்டேன் அக்கா. நீ வேணுமானால் சொல். கேட்டால் கேட்கட்டும். கேட்காவிட்டால் நாளைக்கு கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் சேர்த்துவிட்டு போய்விடுவேன். இன்னொன்றும் சொல்லிவிட்டேன். இந்த வருஷம் மட்டும்தான் படிக்க வைப்பேன். சந்திரன் SSLC தேறி விட்டானால் அப்புறம் இங்கே ஒரு குடும்பம் இருக்காது. நீயும் இங்கே படிக்க முடியாது. இந்த வருஷம் மட்டும் படித்துவிட்டு சந்திரனோடு வீட்டுக்கு வந்துவிடணும் என்றார். சரிதானம்மா என்று மகளை பார்த்து கேட்டார். அவளுடைய குரல் கேட்கவில்லை. ஒரு கால் தலை மட்டும் அசைத்திருப்பாள். சரி, இருந்து போகட்டும். எனக்கும் ஒரு துணையாச்சு என்றார் அத்தை. என் உள்ளம் குளிர்ந்தது. வந்தது தெரியாமல் திரும்பிவிட்டேன். மறுநாள் கற்பகம் பள்ளிக்கூடத்தில் சேர்க்கப்பட்டாள். பள்ளிக்கூடத்துக்கு புறப்பட்ட போதும் அவள் முகம் வாடியே இருந்தது. அங்கே சேர்ந்து பெயர் எழுதிவிட்டு திரும்பிய பிறகுதான் முகத்தில் மலர்ச்சி இருந்தது. மறுநாள் சாமண்ணா ஊருக்கு திரும்பிவிட்டார். கற்பகம் அடிக்கடி எங்கள் வீட்டுக்கு வந்து என் தங்கை மணிமேகலையோடு சேர்ந்து விளையாடி கொண்டும் பள்ளிக்கூடத்தை பற்றி பேசிக்கொண்டும் இருந்தாள். மணிமேகலையும் அவளும் ஒரே வகுப்பில் படித்தமையால் நெருங்கிய தொடர்பும் ஏற்பட்டது. ஆனால் சந்திரனும் நானும் என்றும் மாறாத அன்போடு பழகியது போல் அவர்களால் பழக முடியவில்லை. சில நாட்களில் ஒருவரோடு ஒருவர் பேசாமல் தனித்தனியே முன்னும் பின்னுமாக பள்ளிக்கூடத்துக்கு போனார்கள். பெண்களே இப்படித்தான். அடிக்கடி சண்டை போடுவார்கள், முறுக்கிக் கொள்வார்கள் என்றான் சந்திரன். அடுத்த மாதத்தில் வேலூரில் இருந்து என் அத்தையும் அத்தை மகள் கயற்கண்ணியும் மகன் திருமந்திரமும் வந்து எங்கள் வீட்டில் 10 நாள் தங்கியிருந்தார்கள். அப்போது இன்னும் வேடிக்கையாக இருந்தது. சில நாள் என் தங்கை தனியே இருக்க கயற்கண்ணியும் கற்பகமும் ஒரு கட்சியாக இருந்தார்கள். மற்றும் சில நாள் 3 பேரும் சேர்ந்து எங்கள் வீட்டையே அமர்க்கலம் செய்தார்கள். அது கால் தேர்வின் நெருக்கமாக இருந்தபடியால் எனக்கு ஒரு வகையில் இடையூறாக இருந்தது. ஆனாலும் கற்பகத்தின் ஆடல் பாடல்களை பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று பேசாமல் பொறுத்து கொண்டிருந்தேன்.
கற்பகம் இல்லாமல் என் தங்கையும் கயற்கண்ணியும் மட்டும் சேர்ந்து விளையாடிய போது அவர்களை கடிந்துரைத்தேன். கயற்கண்ணியின் குரல்தான் வீட்டையே தூக்கி கொண்டு போகுது. அப்பப்பா, படிக்கவே விடமாட்டேன் என்கிறாள் என்று அவள் மேல் குறை சொல்வேன். கற்பகம் வந்து அவர்களுடைய ஆட்டத்தில் கலந்து கொண்ட பிறகு எவ்வளவு ஆரவாரம் கேட்டாலும் வாய் திறக்காமல் பொறுமையாக இருப்பேன். என்னுடைய போக்கு எனக்கே வேடிக்கையாக இருந்தது. அந்த பெண்கள் என்னை பற்றி என்ன பேசிக்கொண்டார்களோ தெரியவில்லை. இவ்வளவு மகிழ்ச்சியான கூட்டமும் ஆட்டமும் இருந்தபடியால் அத்தை மகள் கயற்கண்ணி இங்கேயே தங்கியிருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாள். அத்தையோடு ஊருக்கு போக மாட்டேன் என்றும் இங்கேயே இருந்து படிக்க விரும்புவதாகவும் சொன்னாள். அத்தை வற்புறுத்தி அழைத்து கொண்டு போனதை கண்டு என் மனம் மிக மகிழ்ந்தது. இந்த வருஷம் ஊரிலே படித்து பரீட்சையிலே தேறிவிடு. அடுத்த வருஷம் அப்பாவுக்கு சொல்லி இங்கே கொண்டு வந்து சேர்க்க சொல்வேன் என்று ஆறுதல் கூறி அத்தை அவளை அழைத்து சென்றார். என்னுடைய நல்ல காலம் அவள் அந்த ஆண்டில் முழு தேர்வில் தேர்ச்சி பெறவில்லை. அதனால் இங்கே வந்து படிக்கும் முயற்சிக்கு இடமில்லாமல் போயிற்று. பள்ளிக்கூட படிப்பு போய் சமையலறை பயிற்சி அவளிடம் உரிமையோடு வந்து சேர்ந்தது. கற்பகம் சந்திரனைப் போல் அவ்வளவு நுட்பமான அறிவுடையவள் அல்ல. அதனால் எந்த பாடத்திலும் முதன்மையாக வரவில்லை. ஆனால் செய்வன திருந்த செய்யும் பழக்கம் அவளிடம் இருந்தது. என் தங்கையை விட அழகான கையெழுத்து எழுதினாள். புத்தகங்களை மிக ஒழுங்காக வைத்து போற்றினாள். சில நாட்களில் என்னுடைய அலமாரியும் மேசையும் இருக்கும் நிலையை பார்த்து, இதென்ன இப்படி கண்ணாபின்னான் என்று வைத்திருக்கிறீர்களே? மணிமேகலை, நீயாவது உன் அண்ணாவுக்காக அடுக்கி ஒழுங்காக வைக்கக்கூடாதா? பலசரக்கு கடை கூட நன்றாக வைத்திருக்கிறார்களே என்று சொல்லிக்கொண்டே எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்துவாள். நான் பார்த்து கொண்டே பேசாமல் இருப்பேன். அவளை ஒழுங்குபடுத்த விட்டதனால் எனக்குத்தான் தொல்லை. குறிப்போ புத்தகமோ பொருளோ நான் வைத்த இடம் வேறு, ஒழுங்குபடுத்திய போது அவள் வைத்த இடம் வேறு. அதனால் எது எங்கே இருக்கிறது என்று தேடி காலத்தை போக்க வேண்டியிருந்தது. இருந்தாலும் அவளை நான் தடுப்பதே இல்லை. சில நாட்களில் சந்திரனுடைய வீட்டுக்கு போனால் வலியே ஏதாவது ஒரு காரணம் பற்றி என்னோட பேச வருவாள். ஒரு காரணமே இல்லாத போதும் கணக்கு புத்தகத்தை எடுத்து வந்து ஏதாவது ஒன்றை காட்டி, இந்த கணக்கை சொல்லிக் கொடுங்கள் என்பாள். சந்திரன் சொல்லிக் கொடுப்பதில்லையா என்று நான் கேட்டால் அண்ணனுக்கு மூக்கிற்கு மேல் கோபம் வருகிறது. அதனால் நான் கேட்பதில்லை. அந்த கணக்கை படித்து பொறுமையோடு போட்டு காட்டுவேன். ஒரு நாள் கணக்கு போட்டு காட்டி முடித்த பிறகு முன்பக்கத்தை தள்ளி பார்த்தேன். அதே கணக்கை அவளே சரியாக போட்டு வைத்திருந்தாள். அதை நான் கண்டு கொண்டதால், அதெல்லாம் நீங்கள் ஏன் பார்க்கிறீர்கள் என்றாள். வேறு சுருக்கமான வழி இருக்கிறதா என்று தெரிந்து கொள்வதற்காக உங்களை போட சொன்னேன் என்று பொய்யான காரணத்தை சொன்னாள். அரை தேர்வு நெருக்கத்தில் நானும் சந்திரனும் மும்முரமாக படிக்கத் தொடங்கினோம். விளையாட்டையும் பொழுதுபோக்கையும் குறைத்து கொண்டோம். வீட்டில் கற்பகத்தின் ஆரவாரம் கேட்டாலும் முன்போல் பொறுத்திருக்காமல் கடிந்து பேசத் தொடங்கினேன். அவளும் தேர்வு நெருக்கத்தை உணர்ந்து கொண்டாள். முன்போல் ஆரவாரம் செய்யாமல் அமைதியாக வந்து போனாள். அரை தேர்வில் இருவரும் நன்றாக எழுதினோம். சந்திரன் வரலாறு தவிர மற்ற பாடங்களில் முதன்மையான எண்கள் பெற்றிருந்தான். வரலாற்று ஆசிரியர் வேண்டுமென்றே கெடுத்ததாக சொல்லி அவனே மனதை தேற்றிக்கொண்டான். ஆனால் ஆசிரியர் ஒருவர் மட்டும், வரலாற்றில் எண்கள் குறைந்து போனதை பற்றி கவலைப்படாதே. கணக்கில் வல்லவர்களாக இருப்பவர்களுக்கு அந்த குறை இருப்பது உண்டு. கணக்குக்கும் வரலாற்றுக்கும் உறவு இல்லை என்றார். எனக்கு யாரும் இப்படி தேற்றுதல் கூற வேண்டிய தேவையே இல்லை. நான் எதிலுமே 50க்கு மேல் எண்கள் வாங்கவில்லை என்றால் முதன்மையை பற்றி பேச்சியது. மிகுதியாக பாடுபட்டு படித்த காரணமோ என்னமோ தெரியவில்லை. முந்தைய ஆண்டு வராமல் விலகியிருந்த சிறங்கு இந்த ஆண்டில் தைப்பிறந்ததும் என்னிடம் குடிபுகுந்தது. ஆனால் நல்ல காலம். அது முன்போல் யானை சிறங்காக வராமல் நமட்டு சிறங்காக வந்தது. அதுவும் ஒரு வகையில் பொறுக்க முடியாததாக இருந்தது. இப்போது போல் நல்ல ஊசி மருந்துகள் அப்போது அதற்கு கிடைக்கவில்லை. ஆகவே மேற்பூச்சையே நம்பியிருக்க வேண்டியிருந்தது. இரவும் பகலும் நடக்கும் போதும் உட்காரும் போதும் சொரிந்து கொண்டே இருக்க நேர்ந்தது. வீடு, வகுப்பு, தெரு என்று வேறுபாடு அதற்கு இல்லை. நன்றாக ஆழ்ந்து படிக்கும்போது கை சொருவதில் ஈடுபட்டிருக்கும். எழுதும் போதும் இடக்கை அந்த சேவையில் ஈடுபடும். சில சமயங்களில் வலக்கை எழுதுவதை விட்டு அதில் ஈடுபடும். எங்கே இருக்கிறோம், எதிரில் இருப்பவர் யார் என்ற எண்ணமே இல்லாமல் அதில் ஈடுபடும். மற்ற பிள்ளைகள் என்னை எள்ளி நகையாடினார்கள். மற்றவர்களை பற்றி கவலைப்படவில்லை.
என் நண்பன் சந்திரனே சொஞ்சரி சொஞ்சரி என்று என்னை எள்ளி பேசத் தொடங்கினான். எனக்கு அது வருத்தமாகவே இருந்தது. என் தங்கையும் அவ்வாறு நகையாடினாள். அவ்வாறு எள்ளி நகையாடாதவர்கள் என் தாயும் பாக்கிய அம்மையாரும் கற்பகமும் தான். மருந்து பூசி பூசி அது ஒருவாறு அடங்கியது எனலாம். ஆனால் அடங்கிய நோய்பொருள் உள்ளே அமைதியாக கிடந்த பிறகு வேறு வடிவில் வெளிப்பட்டது போல் நிமோனியா காய்ச்சல் வந்துவிட்டது. 20 நாள் படுக்கையில் கிடந்து வருந்தினேன். அம்மாவும் அப்பாவும் தவிர வேறு யாரும் என்னை அணுகவில்லை. தங்கையும் தம்பியும் அணுகி வந்தாலும் பெற்றோர் தடுத்து விட்டார்கள். கற்பகம் வந்தாலும் அவ்வாறே தடுத்தார்கள். தொத்தக்கூடிய நோய் என்று தடுத்தார்கள். ஆனாலும் கற்பகம் நாள்தோறும் திண்ணை வரையில் வந்து என் தங்கையிடம் பேசியிருந்துவிட்டு செல்வாள். படுக்கையில் இருந்த என் செவிகளில் அவளுடைய குரல் நாள்தோறும் விழுந்தது. சில நாட்களில் மெல்ல வந்து ஒரு நொடி பொழுதில் எட்டி பார்த்து தன் முகத்தை காட்டிவிட்டு போவாள். சந்திரன் சில நாளுக்கு ஒரு முறை வந்து போவான். பாக்கியம்மா மட்டும் காலை மாலை இருவேளையும் தவறாமல் வந்து எதிரே உட்கார்ந்து அம்மாவிடம் பேசிவிட்டு, தம்பி கஞ்சி சாப்பிட்டதா, இரவு தூங்கினதா என்று அன்போடு கேட்டுவிட்டு போவார். அப்போது தான் அந்த அம்மாவின் உண்மையான அன்பு எனக்கு புலப்பட்டது. காய்ச்சல் விட்டு தேறிய பிறகு அம்மா ஒரு நாள் பாக்கியத்தின் அன்பை பற்றி குறிப்பிட்டார். உனக்கு காய்ச்சல் தன்னை மீறி இருந்தபோது இரவில் தூங்கிவிட்டு கவனிக்க தவறிவிடுவேனோ என்று பயந்து பாக்கியமும் என்னோடு வந்து படுத்துக்கொள்வாள். நான் தூங்கிவிடுவேன். தூங்கி விழித்தபோது பார்த்தால் அவள் உன் பக்கத்தில் உட்கார்ந்து விழித்திருப்பாள். பிறகு நான் பார்த்து கொள்வதாக சொல்லி அவளை உறங்கும்படி வற்புறுத்துவேன். இப்படியெல்லாம் உன்னை காப்பாற்றினாள். உன் தொண்டை வறண்டு போகாதபடி பாலும் கஞ்சியும் கொடுத்து காப்பாற்றினாள். வேறு யார் அப்படி கண் விழிப்பார்கள் என்றார். அதை கேட்டபோது என் உள்ளம் உருகியது. ஆனாலும் பாக்கியத்திடம் முன்போல் நெருங்கி பழக முடியவில்லை. உள்ளத்தில் மட்டும் அன்பு மிகுதியாயிற்று. அந்த நோயால் என் முடிவு தேர்வு என்ன ஆகுமோ என்று கவலைப்பட்டேன். உடம்பு தேறிய பிறகும் அளவுக்கு மேல் படிக்கக்கூடாது என்று எல்லோரும் சொல்லத் தொடங்கினார்கள். சந்திரன் அவ்வப்போது வந்து அந்த 20 நாளில் நடந்த பாடங்களை சொல்லிக் கொடுத்தான். இரவில் சாப்பிட்ட பிறகு படிக்கவே கூடாது என்று அம்மா கடுமையாக சொல்லிவிட்டார். தேர்வு நெருக்கத்தில் சந்திரன் பாக்கிய அம்மையாரின் வீட்டில் இரவும் பகலும் தனியாக இருந்து படித்தான். ஒரு நாள் காலை பள்ளிக்கு சென்றபோது அவன் தலை மிக ஒழுங்காக வாரப்பட்டிருந்தது கண்டு, இன்று மிக சீராக தலை வாரி வந்திருக்கிறாயே என்றேன். நான் வாரியது அல்ல, பாக்கியம்மா வாரிவிட்டார்கள் என்றான். அதை கேட்டபோது எனக்கு சிறிது பொறாமையும் ஏற்பட்டது. என்னிடம் உள்ளத்தில் அன்பு வைத்திருக்கிறாரே தவிர இவ்வளவு நெருங்கி அன்பு பாராட்டுவதில்லையே என்று எண்ணினேன். உடனே நானே என் மனதை தேற்றிக்கொண்டேன். அந்த அம்மா நெருங்கி வந்தாலும் நான் நெருங்கி பேசாமலும் பழகாமலும் இருந்தது என் குற்றம்தானே என்று உணர்ந்து மனதை தேற்றிக்கொண்டேன். இரவும் பகலும் அந்த அம்மாவின் வீட்டிலேயே இருந்து படித்த அவன் ஒரு நாள் நான் போனபோது அங்கே இல்லை. எங்கே தம்பி, வந்தாய் போகிறாய் என்று அந்த அம்மா கேட்டார். சந்திரனை பார்க்க வந்தேன் என்றேன். அது வீட்டில் இருக்கும் என்றார். அன்று இரவும் அவன் அங்கே போகவில்லை. கணக்கில் ஒரு சந்தேகம் கேட்பதற்காகத்தான் போயிருந்தேன். அங்கே இல்லாமற் போகவே மறுபடியும் அவனுடைய வீட்டுக்கே போய் பார்த்தேன். பாக்கியம்மா வீட்டுக்கு போய் பார்த்துவிட்டு வந்தேன். ஏன் அங்கே போகவில்லை என்று கேட்டேன். எனக்கு அங்கிருந்து படிப்பதை விட இங்கிருந்து படிப்பதே நன்றாக இருக்கிறது என்றான். அவனுடைய முகமும் வாட்டமாக இருந்தது. அண்ணன் போக்கு மனம் போன போக்கு. மறுபடியும் நாளைக்கு அங்கே தான் நன்றாக படிக்க முடிகிறது என்று போய்விடுவார் என்றாள் கற்பகம். சே, உன்னை யார் குறுக்கே பேச சொன்னார்கள் என்று சந்திரன் எரிச்சலோடு கடிந்து கூறினான். அதை கேட்டவுடன் நான் காரணம் வேறே இருக்க வேண்டும் என்று உணர்ந்தேன். பாக்கியம்மா வீட்டில் சந்திரனுக்கும் அந்த அம்மாவுக்கும் அல்லது சந்திரனுக்கும் அந்த அம்மாவின் தம்பிக்கும் ஏதோ கசப்பு ஏற்பட்டிருக்க வேண்டும் என்று எண்ணினேன். ஆனால் என்ன காரணம் என்று அவளை கேட்கவில்லை. எரிச்சலோடு பேசுவதால் இப்போது கேட்கக்கூடாது, நாளை மறுநாள் அவனே சொல்லட்டும் என்று என் கணக்கு சந்தேகத்தை தீர்த்து கொண்டு வந்துவிட்டேன். அதன் பிறகு நானும் அவனும் முனைந்து படித்து கொண்டிருந்தோம். சில நாட்களில் பள்ளிக்கூடம் போவதும் நின்றது. அப்போதும் அவன் பாக்கியம் வீட்டுக்கு போனதை நான் பார்த்ததில்லை. அந்த அம்மாவும் அதை பற்றி யாரிடமும் குறிப்பிடவில்லை. தேர்வு நெருக்கடியால் நானும் அந்த அம்மாவின் வீட்டுக்கு போகவில்லை. அவர் மட்டும் எங்கள் வீட்டுக்கும் சந்திரன் வீட்டுக்கும் வந்து போய்கொண்டிருந்தார். நன்றாக படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் எனக்கு நிறைய இருந்தது. ஆனால் படிக்க உடம்பு இடம் தரவில்லை. சோர்வு மிகுதியாக இருந்தது.
மறுபடியும் காய்ச்சல் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று அம்மாவும் அப்பாவும் விழிப்பாக இருந்தார்கள். காலையில் எழாதபடி தடுத்தார்கள். அதற்கு நேர்மாறாக சந்திரன் முன்போல் படிக்கவில்லை என்று அத்தை குறை சொன்னார். அவனும் அடிக்கடி சோர்ந்து போவதாகவும், போன ஆண்டில் படித்த அளவும் இந்த ஆண்டில் படிக்கவில்லை என்றும், குணமும் முன்போல் இல்லை என்றும், தாம் கண்டித்து அறிவுரை செய்வதால் தம்மோடு முன்போல் பேசுவதில்லை என்றும் அம்மாவிடம் சொல்லி வருந்தினார். அப்படித்தான் இருப்பார்கள் சின்ன பிள்ளைகள். தவிர படிப்பு பொல்லாதது, பெரிய சுமையாக இருக்கும். ஆனால் சரியாக பேசவும் மனம் இருக்காது என்று அம்மா தேற்றனுப்பினார். தேர்வும் வந்தது. இருவரும் எழுதினோம். சந்திரன் இதற்கு முந்தைய ஆண்டுகளில் வெற்றி களிப்போடு இருந்தது போல் இல்லை. சோர்வோடு வாடியிருந்தான். என் நிலைமை எனக்கே நம்பிக்கை இல்லாமல் இருந்தது. எப்போதும் கடிந்து பேசும் அப்பாவே இதை பற்றி கவலைப்படாமல், என் பையன் தேர்வில் தவறிவிட்டாலும் கவலை இல்லை, உடம்புதான் முக்கியம், சுவர் வைத்துத்தானே சித்திரம் எழுத வேண்டும் என்று சொல்லி கொண்டிருந்தார். அந்த ஆண்டில் உங்கள் ஊர் பங்குனி திருவிழா SSLC தேர்வு முடிந்த பிறகுதான் வந்தது. அதனால் கவலை இல்லாமல் முழு நேரமும் திருவிழா பார்த்து அனுபவிக்கலாம். ஆனால் அதுதான் இல்லை. திருவிழா அந்த ஆண்டில் மிக சிறப்பாக இருந்தது என்று சொல்லி கொண்டார்கள். புலி வேடம், கறி வேடம், சாமியார் வேடம், குரத்தி வேடம் என்று இப்படி பலர் பல வேடம் போட்டுக்கொண்டு வேடிக்கை செய்தார்கள். ஆண் பூதமும் பெண் பூதமும் ஆடிய ஆட்டங்கள் நன்றாக இருந்தன. எல்லாவற்றையும் விட பூக்காரர்கள் சேர்ந்து நடத்திய வான வேடிக்கை கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. வாலாசாவில் இருந்த செவிடர்களின் காதுகளிலும் வான வேடிக்கை கேட்டிருக்கும். பாம்புகள் போலவும் பூமாரி போலவும் வகை வகையான மத்தாப்பு ஒலியோடு வெடித்த வெடிகளுக்கு கணக்கில்லை. வான வேடிக்கைக்கு மட்டும் 2000 ரூபாய் வரையில் செலவாகியிருக்கும் என்றும், அதுபோல் எந்த ஆண்டிலும் நடந்ததில்லை என்றும் எல்லோரும் பேசிக்கொண்டார்கள். திருவிழாவின் 10ஆம் நாள் இரவு 1 மணி வரையில் வானம் வெறித்தபடியே இருந்தது. ஊரே அதிர்ந்து போயிற்று. வானுலகமும் மண்ணுலகத்தோடு சேர்ந்து கூத்தாடுவது போல் இருந்தது. அந்த ஒலியும் என் தம்பி கடைசி வரையில் கண் விழித்திருந்து ஒவ்வொரு வெடிக்கும் எழுந்து எழுந்து துள்ளி துள்ளி குதித்தான். என் தங்கையும் கற்பகமும் முந்தைய ஆண்டில் மகிழ்ந்தது போலவே பார்த்து மகிழ்ந்தார்கள். அத்தை, அம்மா, பாக்கியம் எல்லோரும் எங்கள் வீட்டின் திண்ணையை அடுத்து உட்கார்ந்தபடியே பார்த்து கழித்தார்கள். பாக்கியத்தின் தந்தையும் தம்பியும் அவர்கள் வீட்டு திண்ணை மேல் படுத்திருந்தார்கள். எங்கள் அப்பா எங்கள் திண்ணையில் படுத்துவிட்டார். சந்திரனும் நானும் படுக்காமல் உட்கார்ந்தபடியே நெடுநேரம் பார்த்திருந்தோம். ஆனால் முந்தைய ஆண்டில் இருந்தது போல் மகிழ்ச்சி எங்களுக்கு இல்லை. 3ஆம் ஆண்டில் அவன் வந்த புதுமையில் இங்கும் அங்கும் பரபரப்பாக சென்று திருவிழாவை பார்த்தோம். இந்த ஆண்டில் தேர்வு முடிந்த பிறகும் படிப்பு சுமை இல்லாத நிலையிலும் எங்கள் மனம் அதில் அவ்வளவாக ஈடுபடவில்லை. 4 பேருக்கு இடையில் நாங்களும் கண் விழித்திருந்தோம். சந்திரனுக்கு அடிக்கடி கொட்டாவி வந்தது. எனக்கு உறக்கமே வந்துவிட்டது. காரணம், நோயினால் என் உடம்பு அவ்வளவு சோர்ந்து போயிற்று. அவனுக்கு மகிழ்ச்சி இல்லாத காரணம் தேர்வில் நன்றாக எழுதாத குறையாக இருக்கலாம் என்று எண்ணினேன். அதையும் அவன் என்னிடம் வாய்விட்டு சொல்லவில்லை. அத்தியாயம் 9. வைகாசி முடிவில் தேர்வின் முடிவுகள் வந்தன. நான் தேர்ச்சி பெறவில்லை. இன்னும் ஓராண்டு அதே வகுப்பில் படிக்க வேண்டுமே என்று எண்ணி மிக வருந்தினேன். அம்மாவும் அப்பாவும் கவலை வேண்டாம், நீ நோயிலிருந்து தப்பி பிழைத்ததே போதும் என்று தேற்றிக் கொண்டிருந்தார்கள். சந்திரன் தேர்ச்சி பெற்றான். ஆனால் ஒரு பாடத்திலும் முதன்மையான எண்கள் வாங்கவில்லை. ஆசிரியர்கள் எல்லோருக்கும், உடன் படித்த மாணவர்களுக்கும் இது பெரிய வியப்பாக இருந்தது. வரலாற்று ஆசிரியரின் மகன் சித்திரகுப்தன் 4 பாடங்களில் முதல்வனாக இருந்தான். மற்றொருவன் மற்ற பாடங்களில் முதன்மையான எண்கள் பெற்றுவிட்டான். பெருங்காஞ்சிக்கு போய் சந்திரனை பார்த்து தேற்றுதல் சொல்ல வேண்டும் என்று எண்ணினேன். நானே தேர்ச்சி பெறாத போது நான் போய் அவனுக்கு தேற்றுதல் சொல்வது பொருந்தாது என்று எண்ணி நின்றுவிட்டேன். ஆனாலும் சந்திரனிடத்தில் எனக்கு நன்றியுணர்ச்சி இருந்தது. ஏனென்றால் அவன் சொல்லிக் கொடுத்த கணக்கில்தான் நான் நிறைய எண்கள் வாங்கியிருந்தேன். தமிழ் பாடத்திலும் அதற்கு அடுத்த நிலைத்தான் இருந்தது. ஆங்கிலத்திலும் விஞ்ஞானத்திலும் எண்கள் குறைந்து போயிருந்தன. அந்த பாடங்களில் இன்னும் 3 எண்கள் பெற்றிருந்தால் தேர்ச்சி கிடைத்திருக்கும் என்று தலைமை ஆசிரியர் சொன்னார். சந்திரனுடைய தகப்பனார் ஊரிலிருந்து வந்தார். அவனை சென்னையில் உள்ள ஒரு கல்லூரியில் சேர்க்கப் போவதாகவும், சென்னையில் உள்ள உறவினர் ஒருவர் அதற்கு வேண்டிய முயற்சி செய்வதாகவும் கூறினார். நான் தேர்ச்சி பெற்றாததற்கு கவலைப்படாமல்
தொடர்ந்து படிக்குமாறு தேற்றுதல் மொழிகள் சொல்லிவிட்டு சென்றார். அவன் கல்லூரியில் சேர்வதற்கு முன் அவனை காண வேண்டும் என்று விரும்பினேன். அவன் வருவான் வருவான் என்று எதிர்பார்த்தேன். நேராக ரயில் ஏறி சென்னைக்கு போய் சேர்ந்து விட்டான் என்று பிறகு தெரிந்து கொண்டேன். நானாவது அவனுடைய ஊருக்கு போய் பார்க்க தவறிவிட்டேனே என்று என்னையே நொந்து கொண்டேன். சென்னையில் அவனுடைய முகவரி தெரிந்தால் கடிதமாவது எழுதலாம் என்று விரும்பினேன். முகவரியும் தெரியவில்லை. இன்னும் சில வாரம் பொறுத்து பார்க்கலாம், அதற்குள் அவனிடமிருந்து கடிதம் வரும் என்று நாள்தோறும் அதை பற்றியே எண்ணிக்கொண்டிருந்தான். பள்ளி திறந்ததும் முன் படித்த வகுப்பிலேயே மிக சோர்வோடு போய் உட்கார்ந்தேன். எனக்கு கீழ் வகுப்பில் படித்த மாணவர்கள் பலர் என்னோடு வந்து உட்கார்ந்திருந்தார்கள். ஆனால் 3 ஆண்டுகளாக என் பக்கத்தில் எனக்காக துணையாக இருந்த சந்திரன் இப்போது இல்லை. அவன் இல்லாமல் நான் மட்டும் தனியே இருந்தது எனக்கு துயரமாக இருந்தது. காலையில் பள்ளிக்கு செல்லும் போதும் மாலையில் திரும்பும் போதும் அந்த தனிமையை நன்றாக உணர்ந்தேன். வீட்டில் உள்ளவர்களோடும் வகுப்பில் உள்ளவர்களோடும் கலகல என்று பேசி பழக எனக்கு மனம் இல்லாமற் போயிற்று. ஏறக்குறைய 1 மாதத்திற்கு பிறகுதான் இந்த உணர்ச்சி மெல்ல மெல்ல மாறத் தொடங்கியது. 2 வாரம் கழித்து சந்திரனிடமிருந்து ஒரு கடிதம் வந்தது. சந்திரனுடைய கையெழுத்தை கண்டதும் எனக்கு அளவில்லா மகிழ்ச்சியாக இருந்தது. அதில் தான் சொல்லாமல் சென்னைக்கு போனது பற்றியும் நான் தேர்வில் தவறிவிட்டது பற்றியும் வருத்தம் தெரிவித்திருந்தான். தனக்கு மனம் நன்றாக இல்லை என்றும் முன்போல் ஊக்கமாக படிக்க முடியவில்லை என்றும் சுருக்கமாக எழுதியிருந்தான். அவன் மனநிலையில் அப்படி மாறுதல் நேர்ந்ததற்கு காரணம் SSLCயில் எண்ணியபடி வெற்றி பெற முடியாமல் போனதுதான் என்று வருந்தினேன். உடனே அந்த பழைய குறையை மறந்துவிட்டு புதிய ஊக்கத்தோடு முயலும்படியாக எழுதினேன். அந்த கடிதத்தை பற்றி அம்மாவுக்கு சொன்னேன். என்ன காரணமோ புதிய ஊர் பிடித்திருக்காது என்று அம்மாவும் வருந்தினார். அதற்கு பிறகு அவன் பதில் எழுதவில்லை. மறுபடியும் நானே ஒரு கடிதம் எழுதினேன். அதற்கு எழுதிய பதிலும் சுருக்கமாகவே எழுதியிருந்தான். விடுமுறையில் ஊருக்கு வரப்போவதாகவும் அங்கு வந்தால் தோப்பில் பேசி கொண்டிருக்கலாம் என்றும் குறித்திருந்தான். ஆனால் விடுமுறை எப்போது என்பதை தெரிவிக்கவில்லை. எனக்கு கால் தேர்வு வந்தது. அவனுக்கும் அப்போது தேர்வு நடக்கும் என்றும் அதன் பிறகுதான் விடுமுறைக்கு வருவான் என்றும் எண்ணியிருந்தேன். என் தேர்வு முடிந்த பிறகு பெருங்காஞ்சிக்கு புறப்பட்டு சென்றேன். அங்கு சென்று சேர்ந்ததும் ஏமாற்றம் அடைந்தேன். அவனுடைய விடுமுறை காலம் முடிந்து அதற்கு முந்தைய நாள் தான் சென்னைக்கு போய்விட்டதாக கூறினார்கள். உடனே திரும்பிவிடலாம் போல் தோன்றியது. சந்திரனுடைய அம்மா, அப்பா, அத்தை 3 பேரும் வற்புறுத்தவே சோர்வோடு 3 நாள் தங்கியிருந்தேன். அந்த சோர்வுக்கு இடையே நான் பெற்ற மகிழ்ச்சி ஒன்று இருந்தது என்றால் அது கற்பகத்தின் முகத்தை இடையிடையே கண்டதில்தான். அவளோ படிப்புக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு சமையல் அறையில் பயின்று கொண்டிருந்தாள். என் முன் அடிக்கடி வர நாணினாள். அந்த நாணம் எப்படித்தான் அவளிடம் வந்து சேர்ந்ததோ தெரியவில்லை. 6 மாத காலத்தில் அவ்வளவு வேறுபாட்டோடு பழகுவாள் என்று நான் எண்ணவில்லை. ஆனாலும் யாரும் இல்லாத போது நடை வழியாக போனவள் 2-3 முறை புன்முறுவலும் கடைக்கண் பார்வையும் காட்டிவிட்டு சென்றாள். வழக்கம் போல் மாசான் இளநீர் வெட்டி கொண்டு வந்தான். நுங்கு இல்லையா என்று நான் கேட்டபோது அதற்கு இப்போது காலமில்லை, வேண்டுமானால் பனம் பழம் இருக்குமா என்று பார்த்து வருகிறேன் என்றான். தென்னந்தோப்புக்கு தனியே சென்றேன். காவலால் சொக்கான் என்னை வரவேற்றான். சுரைப்புருடை வேண்டுமா சாமி என்றான். வேண்டாம், நீ பக்கத்தில் இரு, நானே நீந்தி பார்க்கிறேன் என்று சொல்லி கிணற்றினுள் இறங்கினேன். படித்த வாய்ப்பாடு தவறாமல் நினைவுக்கு வருவது போல் நீரில் இறங்கியவுடன் நீந்தும் திறமை தானே வந்தது. ஒரு வகை பெருமிதத்தோடு திரும்ப திரும்ப சுற்றி சுற்றி நீந்தினேன். சொக்கான், உன் துணை வேண்டாம், இனிமேல் நானே தனியா நீந்துவேன். தண்ணீரும் எனக்கு தரை போல் ஆகிவிட்டது, நீ போகலாம் என்றேன். என்ன சாமி, இது ஒரு வித்தையா? நாய்க்குட்டி, பூனைக்குட்டி, ஆட்டுக்குட்டி, கன்றுக்குட்டி எல்லாம் பிறந்த 3ஆம் நாளில் போட்டாலும் நீந்தி கரைக்கு வந்து சேருது. மனித குட்டிக்கு இது ஒரு வித்தையா என்றான் சொக்கான். நாயும் பூனையும் ஆடும் மாடும் யாரும் கற்றுக் கொடுக்காமலே நீந்துகின்றனவே, மனிதன்தான் கற்றுக் கொடுத்து நீந்த வேண்டியிருக்கிறது என்றேன். வழக்கம் போல் அத்தை வெந்நீர் வைத்து காத்திருந்தார். முன் சந்திரன் சொல்லி கொடுத்தது போல் பொய் சொல்லி நடிக்க முடியவில்லை. வேண்டா அத்தை, தண்ணீரிலே குளித்தேன், நன்றாக நீந்துகிறேன், பயமே இல்லை என்றேன். உடம்புக்கு ஆகுமா? சளி பிடித்து விட்டால்? ஒன்றும் பிடிக்காது, பூச்சி பூச்சி என்று பயந்திருந்தால் பயனில்லை, துணிந்து விட்டேன் என்று சொல்லி முடிப்பதற்குள் கற்பகத்தின் சிரிப்பின் ஒலி கேட்டது. தண்ணீரிலே குளிப்பதற்கு கூட ஒரு பெரிய துணிச்சல் வேண்டுமா என்று சிரிக்கிறாள் என்று அத்தை விளக்கம் தந்தார். நானும் மெல்ல சிரித்து எட்டி பார்த்தேன்.
புன்முறுவலோடு கற்பகம் போய்க் கொண்டிருந்தாள். 3 நாள் இருந்துவிட்டு புறப்பட்ட போது கற்பகத்தின் முகத்தில் மலர்ச்சி இல்லை. கண்களும் கலங்கியிருந்தன. அந்த நேரத்தில் தபால்காரன் ஒரு கவர் கொண்டு வந்து சாமண்ணாவிடம் கொடுத்தான். அதை பிரித்து பார்த்த அவர், தமிழில் எழுதக்கூடாதா? எல்லோரும் சீமையில் பிறந்து வளர்ந்ததாக எண்ணிக்கொள்கிறார்கள். வேலு, இது என்ன? பார்த்து சொல் என்று என்னிடம் கொடுத்தார். சந்திரனுடைய கல்லூரி தலைவரிடமிருந்து வந்த கடிதம் அது. அவன் கால் தேர்வில் பெற்ற எண்களை எழுதி படிப்பு போதாது, அக்கறை கொள்ள வேண்டும் என்று குறிப்பும் சேர்க்கப்பட்டிருந்தது. சாமண்ணாவிடம் சொன்னேன். அவர் ஒரு பெருமூச்சு விட்டார். என்னை பார்த்தார். சரி, உனக்கு நேரம் ஆகுது. பணம் தான் தண்ணீர் போல் செலவாகிறது. பயன் ஒன்றும் காணோம். அவனை பட்டணத்துக்கு அனுப்பி படிக்க வைத்ததே தப்பு. என்னவோ இவ்வளவு படித்தானே, இன்னும் கொஞ்சம் படித்து முடிக்கட்டும் என்று அனுப்பினேன் என்று சிறிது நேரம் தரையை பார்த்தார். மறுபடியும் என்னை பார்த்து, நீயும் அவனோடு போய் படித்து கொண்டிருந்தால் அவன் இப்படி கெட்டு போயிருக்க மாட்டான். மார்க் இவ்வளவு குறைந்திருக்காது. எங்களுடைய போதா காலம். உனக்கு நோய் வர நீ பரீட்சையில் தவறிவிட்டாய். என் செய்வது? இந்த வருஷம் நீ பரீட்சையில் தேறி அடுத்த ஆணியில் நீயும் பட்டணத்துக்கு போய் படிப்பதாக இருந்தால்தான் அவனை அனுப்பி படிக்க வைக்கப் போகிறேன். இல்லையானால் நிறுத்திவிடப் போகிறேன் என்றார். அதை கேட்டு என் மனம் உருகியது. என்ன சொல்வது என்று தெரியாமல் விடை பெற்று புறப்பட்டேன். வந்த வழியில் ஒரு குடிசை இருந்தது. அதன் வாயிலில் ஒரு கிழவனும் கிழவியும் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். கிழவி புகையிலையை கிள்ளித்தர கிழவன் அதை வாங்கி வாயில் வைத்து கொண்டு வலக்கையை நெற்றி அருகே வளைத்து என்னை உற்று பார்த்தார். யார் சாமி போகிறது என்றார். இந்த ஊருக்கு வந்தேன். வெளியூர். யார் வீட்டுக்கு வந்தீர்கள்? சந்திரன் வீட்டுக்கு, அதாவது சாமண்ணா வீட்டுக்கு. அது தானே நினைச்சேன். மொட்டையம்மா தம்பி பிள்ளை மாதிரி இருக்குதேன்னு. அந்த பிள்ளைத்தான் 2 நாளைக்கு முன்னே பட்டணம் போயிச்சே. இது யாரு என்று பார்த்தேன். சந்திரனைத்தான் பார்க்கலாம் என்று வந்தேன். அவன் இல்லை என்று சொல்லிக்கொண்டே நகர்ந்தேன். கிழவியின் குரல் கேட்டது. அந்த பிள்ளை படிக்கப் போயிருக்கதாம் பட்டணத்துக்கு. போனதே நல்லது தான். இந்த ஊரில் இருந்தால் கொழுத்து போன பெண் கழுதைகள் அதை கெடுத்துவிடும். அதுவும் பெரிய வீட்டு பிள்ளை என்றால் சொல்ல தேவையில்லை. கிழவனின் அந்த பேச்சை கேட்டு நின்று மெல்ல நடந்தேன். இன்னுமா அந்த பிள்ளையை கெடுக்காமல் இருக்கிறார்கள்? உனக்கு தெரிந்தது இவ்வளவு தான். எல்லோரும் உன்னை போல் என்னை போல் பயந்து நடப்பார்களா என்று கனவு காணுகிறாயே என்று கிழவி சொன்னதை கேட்டு திடுக்கிட்டு நின்றேன். அங்கு இருந்த மரத்தில் ஏதோ பறிப்பது போல் நின்றேன். மொட்டை அம்மாவின் தம்பி சாமண்ணா நல்லவர். ஒரு தப்புக்கும் போக மாட்டார். எனக்கு தெரிந்து இல்லை என்றார் கிழவர். அப்பன் யோக்கியமாயிருந்தால் பிள்ளையும் அப்படி இருக்குதா? அதுதான் உலகத்தில் இல்லையே என்றால் அவனுடைய அனுபவம் முதிர்ந்த வாழ்க்கை துணைவி. நிழற்பட கருவி இருந்தால் அந்த கணவனையும் மனைவியையும் அவர்களுடைய கற்புள்ள வாழ்க்கைக்கு இடமாக விளங்கிய அந்த குடிசையையும் படம் எடுத்து வைத்து பூஜை செய்யலாமே என்று எனக்கு தோன்றியது. சந்திரனுடைய வாழ்க்கையில் உண்மையாகவே கலங்கம் தோன்றிவிட்டதோ என்று வருத்தத்தோடு எண்ணியபடியே நடந்து வந்து ஏரிக்கரையில் பஸ் நிற்கும் இடத்தில் நின்றேன். அந்த ஏரிக்கரையின் அழகும் சாலையின் ஒழுங்கான மரங்களின் எழிலும் என் கண்களை கவரவில்லை. ஏரியில் நீர் நிரம்பியிருந்தது. நீர் நிரம்பிய காட்சியை பார்க்க வேண்டும் என்று முதல் முறை வந்தபோது என் மனம் ஆசை கொண்டது. அன்று பஸ் வரும் என்று காத்து நின்றபோது என் கண் எதிரே அந்த ஏரி நிறைந்து செல்வதை கண்டேன். ஆயினும் என் மனம் அந்த அழகில் ஈடுபடவில்லை. நிறைந்த நீரில் கரையோரத்தே வந்து மோதும் அலைகளை கண்டேன். என் மனதிலே சந்திரனுடைய கலங்கம் பற்றி எண்ணங்களே திரும்ப திரும்ப அலையாக வந்து மோதிக்கொண்டிருந்தன. மறுபடியும் என் நல்ல மனம் சந்திரனுடைய அறிவையும் அழகையும் பற்றி எண்ணியது. ஒரு கால் அந்த கிழவி சொன்னது பொய்யாக இருக்கலாம். கிழவன் அறிவுரையாக சொன்ன கருத்தை அவள் மெய்யென திரித்திருக்கலாம். பொதுவாக ஆணும் பெண்ணும் சிறிது நேரம் எங்காவது பேசுவதை பார்த்தாலும் அவர்களுக்கு விபச்சார பட்டம் கட்டி தூற்றுவது நம் நாட்டு வழக்கம். அதுவும் வேறு செய்திகள் குறைந்த கிராமத்தில் இப்படி பழி தூற்றுவது மிகுதி. ஆகையால் சந்திரனை பற்றி கிழவி சொன்னது நம்ப தகுந்தது அல்ல. யாரோ சந்தேகப்பட்டு கட்டிவிட்ட கதையை கேட்டுக்கொண்டு வந்து அவள் கிழவனிடம் சொன்னாள் என்று எண்ணினேன். கிழக்கே ஊர்பக்கம் திரும்பி நோக்கினேன். ஏரி நீர் சலசல என்று பல வாய்க்கால்கள் வழியாக ஓடி வயல்களில் பாய்ந்து கொண்டிருந்தது. ஒரு வாய்க்கால் ஓரமாக அரளி செடிகள் அடர்ந்து வளர்ந்திருந்தன. பச்சை பசேல் என்று இலைகளுக்கு இடையே அதே நிறமான விதைகள் பல இருந்தன. உச்சியில் கொத்து கொத்தாக பூத்திருக்கும் செந்நிற பூக்கள் என் கண்களை கவர்ந்தன. கீழே இறங்கி சென்று ஒரு பெரிய மரக்கொத்தை பறித்தேன். சில இலைகளும் சேர்ந்து வந்தன.
அதை எடுத்துக்கொண்டு கரை மேல் வந்து நின்றேன். பூக்களின் அழகும் மனமும் இன்பமாக இருந்தன. கூர்மையான முனைகளோடு நீண்டிருந்த இலைகளால் ஒரு பயனும் காணோமே என்று எண்ணினேன். இவ்வளவு அழகான பூக்களுக்கு வரும் சத்து இலைகளுக்கும் வருகிறது. ஆனாலும் இலைகளில் மனம் இல்லை, அழகும் இல்லை. அதனால் இலைகளை போற்றுவாரும் இல்லை என்று எண்ணிக்கொண்டே ஒரு இலையை ஒடித்து முகர்ந்தேன். அதிலிருந்த கசிந்த பால் மூக்கில் ஒட்டி கொண்டது. அரளி விதை பொல்லாதது, நஞ்சு உடையது என்று சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன். இலையின் பாலும் பழமும் ஏதாவது தீமை செய்யுமோ என்று அஞ்சி மறுபடியும் கீழே இறங்கி வாய்க்காலில் நீரை எடுத்து மூக்கை நன்றாக உள்ளும் புறமும் தேய்த்து கழுவி கொண்டு வந்தேன். இலைகளை எல்லாம் ஒடித்து போட்டுவிட்டு மலர்களை மட்டும் வைத்து கொண்டேன். கீழே உதிர்ந்த அந்த நீண்ட இலைகளை நோக்கினேன். உங்களுக்கு ஒரு வகை மதிப்பும் இல்லையா, பயனும் இல்லையா? ஐயோ, மலர்களோடு பிறந்தும் மலர்கள் பிறப்பதற்கு காரணமாக இருந்தும் உங்களுக்கு வாழ்வு இல்லையே என்று எண்ணினேன். மேற்கே வேலத்து மலையின் சிகரம் சிவலிங்கம் போல் வானலாவை நிமிர்ந்து நின்றது. அதன் அடியில்தான் தாழை உரை இருந்தது. சந்திரனும் நானும் அங்கே போய் வந்த இன்ப நாள் நினைவுக்கு வந்தது. அந்த தாழை மரங்களை நினைத்தேன். தாழை மரத்திலும் பூக்கள் மட்டுமே மதிப்பு பெறுகின்றன. முள் நிறைந்த அதன் இலைகளை யார் மதிக்கிறார்கள்? அந்த இலைகள்தான் உழைத்து காற்றையும் ஒளியையும் மண்ணின் சத்தையும் நீரையும் உட்கொண்டு மலர்களை உண்டாக்கி தருகின்றன. ஆயினும் அந்த முள் இலைகளை எவரும் போற்றுவதில்லை. அரளி இலைகளை நின்ற இடத்திலேயே எறிந்தேன். தாழையின் இலைகளை அப்படி எறிவதிலும் துன்பம் உண்டு. நம் காலிலும் படாமல் பிறர் காலிலும் படாமல் அவற்றை எரிய வேண்டும். ஆனால் பூக்களோ மனம் நிறைந்த பூக்கள். அவற்றின் மனத்திற்கு நிகரியது. இவ்வாறு பல எண்ணிக்கொண்டிருந்த போது ஆங்கில ஆசிரியர் பைரன் என்னும் ஆங்கில புலவரை பற்றி வகுப்பில் கேட்டது நினைவுக்கு வந்தது. பைரனுடைய பாட்டுகளை மட்டுமே எடுத்து நுகர வேண்டுமாம். அந்த கவிஞனுடைய வாழ்க்கை செய்திகளை மறந்தொழிக்க வேண்டுமாம். அவை பயனற்ற நாகரிகமும் மற்ற மதிப்புக்கு உரியனவல்லாத செய்திகளாம். உடனே மனிதரிலும் தாழை போல் அரளி போல் சிலர் உள்ளனர் என்ற உண்மை விளங்கியது. சந்திரனுடைய அறிவும் அழகும் தவிர அவனுடைய வாழ்க்கையில் நல்லவை வேறு இல்லை என்று எண்ணினேன். கீழிருந்து ஒரு நறுமணம் வந்ததை உணர்ந்தேன். என் இடக்கை பக்கம் ஒரு பனைமரத்தின் அடியில் துளசி செடி ஒன்று இருந்தது. அதன் மனம்தான் என்று உணர்ந்தேன். அந்த செடி அவ்வளவு அழகாக தோன்றவில்லை. அதனிடம் கவர்ச்சியான மலர்களும் இல்லை. மலர்களுக்கும் இலைகளுக்கும் நிறத்திலும் அவ்வளவாக வேறுபாடு இல்லை. ஆனால் துளசி மலர்கள் போலவே துளசி இலைகளும் நறுமணம் வீசும் சிறப்பு ஒரு புதுமை என உணர்ந்தேன். குனிந்து ஒரு காம்பை ஒடித்து முகர்ந்தேன். அந்த நறுமணம் மலர்களின் மனமோ இலைகளின் மனமோ என்று பகுந்துணர முடியவில்லை. எதை கிள்ளி எறிவது, ஏன் கிள்ளி எறிவது என்று வியந்தேன். என்னை அறியாமல் அந்த கிளையில் இலை இல்லாத குச்சியை ஒடித்து மூக்கின் அருகே கொண்டு சென்றேன். அது வெறும் குச்சி, இலை பூ ஒன்றும் இல்லை. ஆனாலும் துளசியில் அருமையான நறுமணம் வீசியது. ஒரு கால் இலைகளை தொட்ட என் விரல்களில் இருந்த நறுமணமோ என்று விரல்களை நன்றாக வேட்டில் துளைத்து அந்த குச்சியை மறுபடியும் மூக்கின் அருகே கொண்டு சென்றேன். முன்போல் நறுமணம் கமழவே துளசி குச்சிக்கும் நறுமணம் இருத்தலை தெளிந்தேன். என் வியப்பு மிகுந்தது. அதற்குள் சோழிங்கபுரத்திலிருந்து பஸ் வரவே ஏறி உட்கார்ந்தேன். பஸ் ஏறிய போது அரளிப்பூ கொத்தை எரிந்துவிட்டு துளசியை மட்டும் கையோடு எடுத்துக்கொண்டேன். பஸ்ஸிலும் பழைய எண்ணமே தொடர்ந்து வந்தது. அரளியையும் தாழையும் படைத்த இறைவனே துளசி போல் எல்லாம் நறுமணம் கமழும் செடியையும் படைத்திருக்கின்றான் என்று எண்ணினேன். புலவர் பைரனைப் போல் நண்பன் சந்திரனைப் போல் ஒரு பகுதி மட்டும் மனம் கமழ்ந்து மற்ற பகுதியெல்லாம் வெறுத்து ஒதுக்கத்தக்க வகையில் வாழும் வாழ்வை விட துளசி போல் வாழும் தூய எளிய வாழ்வு நல்வாழ்வு என்று எண்ணினேன். அந்த வாழ்வு அடக்கமான வாழ்வாக இருந்தாலும் உள்ளும் புறமும் ஒரே வகையில் மனம் கமழும் நல்ல வாழ்வு அல்லவா? பஸ் வாலாசா ரயில் நிலையத்தை கடந்து இலுப்பை மரங்கள் அடர்ந்த சாலை வழியாக வந்து கொண்டிருந்தது. அந்த இலுப்பை மரங்களின் அடியில் நானும் சந்திரனும் உட்கார்ந்து சென்ற ஆண்டில் பல நாட்கள் மாலை காலத்தில் தரையில் கோடுகள் கிழித்து கணக்கு போட்டது நினைவுக்கு வந்தது. சந்திரன் எவ்வளவு உதவியாக இருந்தான். அவனுடைய வாழ்வில் என்ன குறை கண்டோம்? யாரோ சொல்ல கேட்டு அதை நம்பி அவனை பழித்து எண்ணலாமா? பைரனுடைய வாழ்வோடு ஒன்றாக சேர்க்கலாமா? அவ்வாறு எண்ணக்கூடாது. எண்ணியது குற்றம் என்று உணர்ந்தபடியே பஸ்ஸை விட்டு இறங்கினேன். அத்தியாயம் 10. அந்த ஆண்டு எனக்கு துணையாக ஒருவரும் இல்லாவிட்டாலும் தனியாகவே எல்லா பாடங்களையும் நன்றாக படித்து வந்தேன்.
அரைத் தேர்வில் கணக்கில் முதன்மையான எண்களும் மற்றவற்றில் ஒவ்வொன்றிலும் ஏறக்குறைய 50 எண்களும் வாங்கினேன். கணக்கில் முதன்மையாக நின்றதற்கு காரணமாக இருந்த சந்திரனுடைய உதவியை நினைத்து கொண்டேன். உடனே அவனுக்கு ஒரு நன்றி கடிதம் எழுதினேன். வழக்கத்துக்கு மாறாக அவன் உடனே மறுமொழி எழுதினான். ஊக்கம் ஊட்டி எழுதியிருந்தான். இந்த முறை SSLCயில் தேர்ச்சி பெற்று அடுத்த ஆணையில் தான் படிக்கும் கல்லூரியிலேயே வந்து சேர்ந்திடுமாறு எழுதியிருந்தான். அதற்கு முந்தைய கடிதங்களை விட அந்த கடிதத்தில் அவனுடைய மனநிலை நன்றாக இருந்தது. ஒரு கால் அவனுடைய உதவியை போற்றி புகழ்ந்து எழுதியிருந்த காரணத்தால் அவனுடைய நல்ல உள்ளம் வெளிப்பட்டு மகிழ்ச்சியோடு அவ்வாறு எழுதியிருக்கலாம். எப்படியோ அவனுடைய மனநிலையில் நல்ல மாறுதல் ஏற்பட்டிருப்பதை அறிந்து மகிழ்ந்தேன். வழக்கமாக வரும் சிரங்கு அந்த ஆண்டு வரவில்லை. அதற்கு பிறகும் அது என்னை திரும்ப பார்த்ததில்லை. விருந்தினரும் எங்கள் வீட்டுக்கு அந்த ஆண்டில் மிகுதியாக வரவில்லை. ஆகவே ஒரு வகை இடையூறும் இல்லாமல் படிக்க முடிந்தது. மாலையில் ஒவ்வொரு நாளும் வடக்கு நோக்கி ஏறக்குறைய 2 மைல் தனியாகவே நடந்து சென்று இலுப்பை மரங்களுக்கு இடையே 1/4 மணி அல்லது அரை மணி நேரம் உட்கார்ந்திருந்து பிறகு அந்த வழியே அமைதியாக திரும்பி வருவேன். போகும்போதும் வரும்போதும் பாடங்களின் குறிப்புகளை சிந்தித்து நடப்பேன். சில நாட்களில் மட்டும் வானத்தின் அழகிய கோலங்களை சிறிது நேரம் பார்த்திருப்பேன். மேற்கு வானமும் என்னைப் போலவே நாள்தோறும் புது புது பாடங்களை எழுதி பார்த்து நினைவூட்டி கொள்வது போல் இருக்கும். முழு நிலா நாட்களிலும் அதற்கு முந்தி 200 நாட்களிலும் மட்டும் கிழக்கு வானம் என் கண்களை கவரும். பெருங்காஞ்சியிலும் அந்த இலுப்பை மர சாலையிலும் சந்திரனோடு இருந்த முழு நிலாவின் அழகை கண்டு மகிழ்ந்த நாட்கள் நினைவுக்கு வந்தன. நிலாவின் வாழ்வை ஒட்டி நாட்களும் மாதங்களும் நகர்ந்து செல்ல செல்ல முடிவு தேர்வு வந்துவிட்டது. அம்மாவும் அப்பாவும் என்னை நன்றாக படிக்கும்படியாகவும் வற்புறுத்தவில்லை. படிக்காமல் உடம்பை காக்கும்படியாகவும் அறிவுறுத்தவில்லை. என் போக்கில் விட்டுவிட்டார்கள். தங்கையையும் தம்பியையும் மட்டும் அடிக்கடி படிக்குமாறு வற்புறுத்தி வந்தார்கள். தேர்வில் நன்றாக எழுதினேன். தேர்வு எழுதி முடிந்தவுடன் அத்தையின் மகன் திருமந்திரம் வீட்டுக்கு வந்தான். தேர்வு எழுதியானவுடன் ஊருக்கு அழைத்து வரும்படியாக அம்மா சொல்லி அனுப்பினார்கள் என்றான். அப்பாவும் போய் வருமாறு சொன்னார். இசைந்து புறப்பட்டேன். அங்கே அத்தையின் மகன் திருமந்திரம் தவிர வேறு யாருடனும் நான் அவ்வளவாக பழகவில்லை. அவன் நல்ல பையன், நுட்பமான அறிவும் அமைதியான பண்பும் உடையவன். அவனோடு மாலையில் உலாவ செல்வேன். காலையில் கிணற்றில் நீந்தி மகிழ்ந்தேன். பெருங்காஞ்சியில் கற்ற நீந்தல் கல்வியை அந்த ஊரில் பயன்படுத்தினேன். அத்தை மகள் கயற்கண்ணியை பற்றி நான் பொருட்படுத்தவே இல்லை. அவளை பார்த்த போதெல்லாம் எனக்கு கற்பகத்தின் நினைவு வந்தது. 2 வாரம் கழித்து அங்கிருந்து திரும்பினேன். சந்திரன் பெருங்காஞ்சிக்கு வந்திருப்பான். அங்கு சென்று அவனை காண வேண்டும் என்று திட்டமிட்டு கொண்டு வந்தேன். ஆனால் நான் வந்து கண்ட காட்சி வேறு. அப்பா முதுகு கட்டியால் கடைக்கு செல்ல முடியாமல் வருந்து கொண்டிருந்தார். கட்டி ஒன்று போய் மற்றொன்று வரலாயிற்று. கடைக்கு காலையும் மாலையும் போய் பணப்பெட்டியின் பக்கத்தில் உட்கார்ந்து வரவு செலவை கவனிக்குமாறு சொன்னார். இதுவரையில் என் படிப்புக்கு எந்த வகையிலும் இடையூறு நேரக்கூடாது என்று அவர் என்னை கடைக்கு வருமாறு சொன்னதே இல்லை. வேறு எந்த வேலையும் வைத்ததில்லை. அவராலும் முடியாமல் வீட்டோடு கிடக்க நேரிட்ட போதுதான் அவ்வாறு சொன்னார். அதனால் தட்டாமல் அவர் சொன்னபடி செய்தேன். கட்டிகளால் அவர் பட்ட துன்பம் நாளுக்கு நாள் மிகுதியாயிற்று. டாக்டர் சர்க்கரை இருப்பதாக கூறி அரிசியும் மற்ற மாவு பொருளும் இல்லாத உணவு கொள்ளுமாறு வற்புறுத்தினார். வேநீர்காலம் ஆகையால் கட்டி மிக்க துன்பம் கொடுப்பது இயற்கை என்றார். வாரக்கணக்காக அவர் துன்பம் வளர்ந்து வரலாயிற்று. அவருடைய மனம் எல்லாம் கடையிலேயே இருந்தது. கடையில் இருந்த கணக்கர் அடிக்கடி வந்து எல்லா நிலைகளையும் சொல்லி அவருடைய கட்டளைகளை கேட்டு கொண்டு போய் அவற்றின்படி பொருள்களை வாங்குவதும் விற்பதும் செய்தார். அப்பா என்னையும் அடிக்கடி கேட்டு தக்க வழிகளை சொல்வார். சில வேளைகளில் வலி பொறுக்க முடியாமல் மூச்சு விட்டு கொண்டே சொல்வார். இப்படி 7 வாரங்கள் ஆகிவிட்டன. இந்த 7 வாரங்களில் மளிகை கடையின் நுட்பங்களை ஒருவாறு தெரிந்து கொண்டேன் என்று சொல்லலாம். என் தேர்வு முடிவும் அதற்குள் வந்துவிட்டது. நான் தேர்ச்சி பெற்றேன். தமிழ், கணக்கு 2 பாடங்களிலும் முதன்மை பெற்றேன். அப்பாவுக்கு என்னுடைய தொண்டு முறையை கண்டும் கடை வேலையை கவனித்ததை கண்டும் என் மேல் அன்பு வளர்ந்திருந்தது. ஆகையால் கல்லூரியில் படிக்க வேண்டும் என்று என் வேட்கையை தெரிவித்தவுடன், சரி, உன் விருப்பம் போல் செய். இப்போது ஒன்றும் அவசரமில்லையே. இன்னும் 2 வாரம் நான் கடையை முன்போல் கவனிக்க முடியாது. மாலையில் வந்து திரும்பிவிடுவேன். இந்த 2 வாரமும் நீதான் பார்த்து கொள்ள வேண்டும் என்றார். அவ்வாறே செய்தேன். தேர்வின் வெற்றியை சந்திரனுக்கு தெரிவித்திருந்தேன். அவன் கல்லூரியில் சேர்வதற்கு உரிய வழிகளை காட்டி பதில் எழுதினான்.
தானும் இன்டர்மீடியட் 2ஆம் வகுப்பில் தேறியுள்ளதாக எழுதியிருந்தான். 2 வாரம் கழித்து என்னை அழைத்து செல்ல சந்திரனே வந்திருந்தான். வந்த மறுநாளே புறப்பட்டோம். கல்லூரியில் சேர்ந்தவுடன் விடுதியில் அவனுடைய அறைக்கு பக்கத்தில் ஒரு அறை ஏற்பாடு செய்தான். கல்லூரியின் புது வாழ்வில் பழகுவதற்கு எனக்கு 1 மாத காலம் ஆயிற்று. சந்திரன் அவ்வப்போது எனக்கு துணையாக வந்து உதவினான். ஆனால் அவன் வகுப்பு வேறு, என் வகுப்பு வேறு, பாடங்களும் வேறு வேறு. ஆகையால் வாலாசாவில் இணைப்பிரியாமல் இருந்தது போல் அங்கே இருக்க முடியவில்லை. ஒவ்வொரு நாளில் ஒருவரை ஒருவர் பார்க்காமலே இருந்ததும் உண்டு. உணவு கூடத்திற்கு செல்லும் வேளையில் ஒவ்வொரு நாள் என் அறையில் நுழைந்து குரல் கொடுத்து அழைத்துச் செல்வான். பெரும்பாலான நாட்களில் என்னை அழைக்காமலே சென்று விடுவான். நான் உணவு கூடத்திற்கு செல்லும் போது அவனை அங்கே காண்பேன். வேறு வேலை இருந்தது, நேரே வந்துவிட்டேன் என்பான். சில நாட்களில் அவனை அறையிலும் காண முடிவதில்லை, உணவு கூடத்திலும் காண முடிவதில்லை. எங்கே காணோமே என்பேன். வேறு வேலை இருந்தது என்பான். சில முறை இப்படி நேர்ந்த பிறகு நான் கேட்பதும் குறைந்தது, அவனாக சொல்வதும் குறைந்தது. இவ்வாறாக ஒரே கல்லூரியில் படித்து ஒரே விடுதியில் தங்கியிருந்தும் நாளடைவில் எங்கள் தொடர்பு குறைந்து கொண்டே வந்தது. ஒரே வகுப்பில் பக்கத்தில் உட்கார்ந்து படிக்க வாய்ப்பு இல்லாத குறையால் நட்பும் தேய்ந்து போகிறதே என்று வருந்தினேன். எனக்கு அவன் மேல் அன்பு குறையவில்லை. அடிக்கடி எண்ணினேன், அடிக்கடி காண முயன்றேன், அடுத்தடுத்து பழக முயன்றேன். வாய்ப்பு இல்லாத போது நான் என்ன செய்வேன்? சென்னைக்கு வந்த முதல் வாரத்திலே ஞாயிற்றுக்கிழமையன்று சந்திரன் என்னை கடற்கரைக்கு அழைத்து கொண்டு போனான். கடற்கரை எனக்கு விருப்பமாக இருந்தது. பெருங்காஞ்சி ஏரி முதலியவை கடலின் இயற்கை பெருமிதத்துக்கு முன் நிற்க முடியாதவை என்பதை நன்கு உணர்ந்தேன். தவிர அங்கு கண்ட மக்களின் கூட்டமும் என்னை கவர்ந்தது. என்ன காரணமோ தெரியவில்லை. சில நாட்களில் சில வேளையில் என் உள்ளம் தனிமையை நாடினாலும் பெரிய திரளான மக்களுக்கு இடையில் இருக்கும்போது நான் ஒரு வகை கிளர்ச்சியை பெற்று மகிழ்கிறேன். திருவிழாக்களும் இப்படிப்பட்ட ஒரு கிளர்ச்சியை அளிப்பதனால்தான் மக்கள் மேலும் மேலும் அவற்றை விரும்புகிறார்கள் என தெரிகிறது. மக்கள் கூட்டத்தை மறந்து கடல் அலைகளின் அருகே சென்று நிற்கும்போது என் மனம் அந்த அலைகளின் எழுச்சியிலும் ஈடுபட்டு துள்ளும். இப்படி பல வகையிலும் என் உள்ளத்தை கவர்ந்த கடற்கரைக்கு வாரந்தோறும் சென்று வர விரும்பினேன். ஆனால் சந்திரனோ முதல் வாரத்தோடு என்னை கைவிட்டான். வேறு வேலை என்று சொல்லி வந்தபடியால் கடற்கரைக்கு அழைத்துச் செல்லுமாறு நான் அவனை கேட்கவில்லை. அவ்வாறு கேட்பதும் சிறுபிள்ளைத்தன்மை போல் எனக்கு தோன்றியது. ஒன்றும் தெரியாத சிறு பையன் என்று மற்றவர்கள் எள்ளி நகையாடுவார்களோ என்று அஞ்சினேன். அதனால் என் வகுப்பு மாணவர்கள் யாரேனும் அழைத்தபோது அந்த அழைப்பை மறுக்காமல் ஏற்றுக்கொண்டு கடற்கரைக்கு சென்று வந்தேன். சில வாரங்கள் கழித்த பிறகு அவர்களோடு செல்வதற்கும் தயங்கினேன். காரணம், முதலில் நான் யாரோடு சேர்ந்து சென்றேனோ அவர்களிடம் தீய பழக்கங்கள் இருப்பதை கண்டு கொண்டேன். அவர்கள் பெண்களை பார்த்து காம கிளர்ச்சியான பேச்சில் ஈடுபடுவதும் ஆசிரியர்களை பற்றி மதிப்பு குறைவாக பேசுவதும் எனக்கு பிடிக்கவில்லை. உயர்நிலை பள்ளியில் ஆசிரியர்கள் சொன்ன அறிவுரை என் மனதில் ஊறி போயிருந்தபடியால் புகை குடியை நான் மிக வெறுத்தேன். அந்த சில மாணவர்கள் தாங்கள் புகைத்து கெட்டதோடு நிற்காமல் மற்றவர்களையும் கெடும்படியாக தூண்டி வற்புறுத்தினார்கள். அதில் அவர்களுக்கு ஒரு தனி ஆர்வம் இருந்தது. நான் தடுத்தும் மறுத்தும் நடந்தது. அவர்களுக்கு பிடிக்கவில்லை. ஆகவே பகையாக முற்றுவதற்கு முன்பே அளவோடு நின்று பழக்கத்தை வரையறை செய்து கொள்வது நல்லது என்று மெல்ல ஒதுங்கினார் போல் நடந்தேன். சந்திரன் என்னை அழைத்துச் சென்ற முடியாதபடி கடமைகளில் ஈடுபட்டிருந்ததால் நான் சிறிதும் வருந்திருக்க மாட்டேன். ஒரு நாள் அவனுடைய அறையை நெருங்கிச் சென்றபோது, எங்கே சந்திரா போயிருந்தாய் என்று கேட்ட ஒருவனிடம், வேறு எங்கே, மெரினாவுக்குத்தான் என்று சந்திரனை சொன்னான். அதை கேட்டபோது எனக்கு எப்படி இருக்கும்? என்னை விட்டு தனியே கடற்கரைக்கு செல்லும் அளவிற்கு நட்பு மாறிவிட்டதே என்று வருந்தினேன். வாலாசாவில் இருந்தபோது எல்லா வகையிலும் என்னைப் போலவே நடந்து எனக்கு உற்ற தோழனாக இருந்த சந்திரனிடத்தில் ஏற்பட்ட மாறுதல்களை கண்டு என் உள்ளம் நொந்தது. சிலவற்றை கடிந்து திருத்த வேண்டும் என்றும் என் மனம் தூண்டியது. ஆனால் சொல்லி பயன்படாத போது ஏன் சொல்ல வேண்டும் என்று எண்ணினேன். பெருங்காஞ்சியில் அவனுடைய தந்தை சாமண்ணா, நீ அடுத்த ஆண்டில் கல்லூரியில் படிப்பதாக இருந்தால்தான் சந்திரனையும் அனுப்புவேன், இல்லையானால் நிறுத்திவிடுவேன் என்று என்னிடம் சொல்லியது நினைவுக்கு வந்தது. அவனுடைய தந்தை என்னை பற்றி இவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்த போது நான் ஒன்றும் கூறி திருத்தாமல் என் அளவில் அமைதியாக நடப்பது தகாது என்று என் மனசான்று சுட்டி காட்டியது. அவ்வாறே சொல்லி பார்ப்போம் என்று ஒரு நல்ல வாய்ப்பை எதிர்பார்த்திருந்தேன். ஒரு நாள் நான் படுக்கையை விட்டு எழுந்ததும் அவனுடைய அறைக்கு சென்று எட்டி பார்த்தேன். அவன் கண் விழித்தபடி படுத்திருந்தான்.
ஜன்னல் வழியாக என் தலையை கண்டதும், வேலு, என்ன, ஏன் பார்க்கிறாய் என்றான். சிறிது அச்சத்தோடு நின்றேன். எழுந்து கதவை திறந்து வா என்றான். உள்ளே சென்று உட்கார்ந்தேன். என்ன, படிப்பு எல்லாம் எப்படி இருக்கிறது என்று நல்ல மனநிலையோடு கேட்டான். ஒரு வகையாக இருக்கிறது. நீதான் சொல்லித் தருவதில்லையே, உன்னை இங்கே பார்ப்பதே அரிதாக இருக்கிறதே என்றேன். எனக்கு எத்தனையோ வேலை என்று நேரே என் முகத்தை பார்க்காமல் வேறு எங்கோ பார்த்து சொன்னான். நான் இங்கே வந்தது படிப்புக்காகத்தானே, வேறு கடமைகள் எதற்காக? கல்லூரி என்றால் படிப்பு மட்டுமா? அதுதான் முக்கியம். அது நல்லபடி முடிந்தால், ஓய்வு இருந்தால் மற்றவற்றை அளவாக கவனிக்கலாம். ஓ, எனக்கு அறிவுரை சொல்ல வந்து விட்டாயா? உன் நன்மைக்காகத்தானே சொல்கிறேன். என் நன்மையை நான் கவனித்துக் கொள்வேன். நீ உன் வேலையை பார். மார்க்கு குறைவாக வாங்கினாய் என்று சென்ற ஆண்டில் அப்பா வருத்தப்பட்டார். சந்திரன் பேசவில்லை. முகம் ஒரு வகையாக கலக்கமுற்றது. அவன் மனம் வருந்தியதை உணர்ந்தேன். அதற்கு மேல் பேச என்னால் முடியவில்லை. அப்போது நிலவிய அந்த அமைதியை, என்ன சந்திரன், நாடகத்தில் பெண்ணாக நடிக்கப் போகிறாயாமே என்ற குரல் கலைத்தது. புகைப்பிடித்து வெளியிட்டு கொண்டே ஒருவன் உள்ளே நுழைந்தான். இப்போது இவ்வளவு காலையில் என்ன நாடகத்தை பற்றி என்றான் சந்திரன். அதற்கு அல்ல ஐயா, பெண் வேடம் என்றால் பையன்களின் கிண்டல் மிகுதியாகுமே, அதற்காக சொன்னேன் என்றான் வந்தவன். ஏதோ ஒரு பகுதி நாடகத்தில் நடிக்கலாம் என்று போனேன். ஏதோ ஒன்று கொடுத்தார்கள், சரி என்றேன். நடத்து, உன் பாடு கொண்டாட்டம்தான் என்று சொல்லியவாறே அவன் என்னை பார்த்து, இவர் உங்கள் ஊர் அல்லவா? தம்பி இருக்கிற இடமே தெரியவில்லையே, இன்னும் கல்லூரி பழக்கம் ஆகவில்லை போல் தெரிகிறது என்றான். சந்திரன் ஒரு புன்முறுவல் செய்து, இவன் எப்போதும் அப்படித்தான் என்றான். குளித்துவிட்டு போக வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே எழுந்து சட்டையை கழற்றினான். உன் முகத்துக்கு பெண் வேடம் பொருத்தம்தான், ஆனால் உயரமாக இருக்கிறாய், கொஞ்சம் குள்ளமாக இருந்தால் நன்றாக இருக்கும் என்றான் வந்தவன். நான் சந்திரனுடைய முகத்தை நன்றாக கவனித்தேன். அவனுடைய முகத்தில் முன்னிருந்த ஒளி இல்லை. வாலாசாவில் இருந்தபோது கற்பகத்தின் முகம் போலவே இருந்தது. இப்போது அவ்வளவு சொல்ல முடியாது. முகம் மாறியிருந்தது. வற்றினாற் போல் இருந்தது. மார்பில் எலும்புகள் தெரிந்தன. தசைப்பற்று உடையவன் என்று சொல்ல முடியாவிட்டாலும் எலும்பு தெரியாத மார்போடு அளவான வளர்ச்சியோடு இருந்தான். முன்பு பெருங்காஞ்சியில் கிணற்றில் குளித்தபோது நன்றாக கவனித்திருக்கிறேன். என் மார்பில் எலும்பு தெரிவது உண்டு. அவன் மார்பிலும் முதுகிலும் தசை நார்கள் நன்றாக அமைந்து எலும்புகள் மறைந்திருந்தன. அந்த நிலைமை எப்படி மாறியதோ தெரியவில்லை. என்ன கெட்ட பழக்கத்தால் உடம்பை கெடுத்து கொண்டானோ என்று வருந்தினேன். வேலைக்கு உணவு கொள்ளாமல் வீணான வேலைகளை மேற்கொண்டு அலைந்து உடம்பை கெடுத்து கொண்டானோ? வேலைக்கு உணவு கொள்ளாமல் வீணான வேலைகளை மேற்கொண்டு அலைந்து உடம்பை கெடுத்து கொண்டானோ தெரியவில்லை. புகைப்பழக்கம் மேற்கொண்டானோ என்று எண்ணினேன். அதற்கு இடம் கொடுக்க மாட்டான் என்று உறுதியாக நம்பினேன். அவனுடைய உதடுகள் வெந்து கருத்திருக்கிறனவா என்று கவனித்தேன். அவற்றில் வறட்சி மட்டும் இருந்தனவே தவிர என்றும் போல் வெண்ணிறமாக அழகாக இருந்தன. ஆகையால் புகைப்பழக்கத்துக்கு ஆளாகவில்லை என்று மகிழ்ந்தேன். அவர்கள் இருவரையும் பேசிவிட்டுவிட்டு நான் வெளியே வந்தேன். என் அறைக்கு வந்த பிறகு படிப்பில் குறை இருக்கும்போது சந்திரன் நாடகத்திற்கு ஏன் இசைய வேண்டும் என்று எண்ணினேன். அவனை திருத்துவதற்கு வழி என்ன என்று கலங்கினேன். நாடகத்தின் ஒத்திகைகள் நாள்தோறும் மாலையில் நடைபெற்றன. உணவு விடுதியில் விழாவுக்கான நாடகம் அது. ஒத்திசைக்கு நானும் 2 நாள் போயிருந்தேன். சந்திரன் என்னை பார்த்து புன்முறுவல் செய்தானே தவிர பேசவில்லை. நாடகத்தில் வரும் பேச்சு பகுதிகளை கையில் வைத்து படித்து கொண்டிருந்தான். ஒத்திகையின் போது நன்றாகவே நடித்தான். பெண்ணை போன்ற தோற்றம் அவனுக்கு இன்னும் சிறிது இருந்தது. ஆகவே அவன் நடிக்கத் தொடங்கிய போது எல்லோரும் போற்றி சிரித்து ஆரவாரம் செய்தார்கள். நடக்கும் நடையிலும் குலுங்கும் அசைவிலும் முகத்தின் திருப்பங்களிலும் பெண்ணை போலவே நடித்தான். அவன் எப்படித்தான் வெட்கம் இல்லாமல் இவ்வாறு நடிக்கிறானோ என்று நான் வியந்தேன். வாலாசாவில் இருந்தபோது இதற்கு வேண்டிய அறிகுறிகளே அவனிடம் காணப்படவில்லை. சென்னைக்கு வந்த பிறகு இந்த 1.5 ஆண்டில் இந்த கலையை எப்படி கற்றுக்கொண்டானோ தெரியவில்லை. பெண்களை நன்றாக கவனித்து பார்த்து பழகினால் தவிர அவர்களின் நடை உடை பாவனைகளை அவ்வளவு ஒன்றாக கற்றுக்கொள்ள முடியாது. ஒரு கால் சினிமாவுக்கு அடிக்கடி சென்று பார்த்து பெண்களின் நடை முதலியவற்றை கற்றுக்கொண்டிருக்கலாம். கல்லூரி படிப்பை நன்கு கற்காமல் இதில் பெரும் தேர்ச்சியால் பயன் என்ன என்று எண்ணி வருந்தினேன். அத்தியாயம் 11.